புரோட்டீன் சத்து அதிகம் உள்ள இந்த சாம்பார் வடை ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக செய்யலாம் வாங்க. இதுக்காக நான் 3 வடை எடுத்திருக்கேன், மெதுவடை. நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. இதை சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு எடுத்துடுங்க. போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே தண்ணி வடித்து எடுத்துடுங்க. இந்த மாதிரி செய்கிறதால வடையில் சாம்பார் சீக்கிரமே ஊறி வரும். பாருங்கள், சாம்பார் முருங்கைக்காய் முள்ளங்கி சாம்பார் எடுத்திருக்கேன். திக்காக கொஞ்சம் சாம்பார் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த வடையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வடை வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு கொஞ்சம் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துட்டேன். தண்ணி நல்லா வடிச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி வடிச்சிங்கன்னா வடை உடஞ்சி போயிடும். லைட்டாக வடிச்சிக்கோங்க. தண்ணி எல்லாமே வந்துடும் வெளியில். உங்களுக்கு எத்தனை வடை வேணுமோ எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் வடை. இதுக்கு மேலே நம்ம சாம்பார் நிறைய ஊற்றிக்கலாம். நான் 1 கப்பு சாம்பார் எடுத்திருக்கேன். இன்னும் 1 கப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த வடை நீங்கள் இப்படியே போட்டு வச்சிங்கன்னா சாம்பார் கொஞ்ச நேரத்துலேயே சாம்பார் இழுத்துக்கும். அதனால் இன்னொரு கப்பு எக்ஸ்ட்ரா சாம்பார் போடுறேன். இது கரெக்டாக வரும். பாருங்கள், இதுக்கு மேலே இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு பொடியாக நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி இதுக்கு மேலே போட்டுடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் கொத்தமல்லி. கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன். கேரட் துருவி பாருங்கள், கேரட்டை அப்படியே தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கேரட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வாஷ் பண்ணி, அதை நம்ம பொடியாக கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம். சாம்பார் நீங்கள் போடும்போது சுட சுட இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இதுக்கு நெய் மேலே நான் ஊற்றிக்கிறேன். ஒரே 1 ஸ்பூன் நெய் மட்டும் நான் மேலே போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், சாம்பார் வடை ரெடி. இது ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். பாருங்கள், சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டாக. காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த 3 வடை சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப புரோட்டீன் அதிகம் உள்ள இந்த சூப்பரான வடை நீங்களும் செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாம்பாரோட இந்த வடை நெய்யோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.